லக்ஸு குட்டி, இங்க என்ன பண்ற? மாமா, நான் காய்க்கு முட்டை வாங்க வந்தேனா, கை காணல. எது, கடைய காணுமா? என்ன மக்களே சொல்ற? அதுவும் தனியா வந்திருக்க? இங்க வா. என் லக்ஸு பாப்பாக்கு என்ன இது புது பழக்கம், தனியா கடைக்கு போறது? மாமா, அம்மா குளிக்க போயிட்டாங்களா, அதான் நானே காய்க்கு போலான்னு வந்தேன். அம்மா சரியான முட்டாளா இருக்கா. இதோ வந்துட்டு. மாமா, அம்மாவை சித்தாக்கிட்ட. அம்மா பாப்பாவை தூக்க வச்சுட்டு தான் போறாப்ப. அம்மாவை சொன்னா மட்டும் அப்படியே கோபம் பொத்துட்டு வந்துரும். குட்டிமா, இதுக்கப்புறம் இப்படி தனியாலாம் வரக்கூடாது. பூச்சாண்டி இருக்கான்ல, பூச்சாண்டி. பூச்சாண்டி தெரியுமா பாப்பாக்கு? தெரியுமே, ராத்திரி வருவா பூச்சாண்டி. கரெக்ட். ராத்திரி வரக்கூடிய பூச்சாண்டி பகல்ல வந்து புடிச்சிட்டு போயிடுவான். அதனால தனியா வரக்கூடாது. பேபி, அப்போ ஒன்ன பூட்ட மாட்டானா பூச்சாண்டி? அம்முக்குட்டி மாமா பெரிய ஆளுடா, என்னெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நீ குட்டி பாப்பால, அதனால உன்னை புடிச்சிருவாங்க. புரிஞ்சுதா? நோ நோ நோ, பாப்பா மேலலாம் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா மாமா மேல ப்ராமிஸ். ஆஹா, மாமா பாவம். பாசக்காரி. லக்ஸு குட்டி, நீ இங்க இருக்கா? அம்மா எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? வா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். குழந்தைய ரோட்ல விட்டுட்டு நீ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், நான் குளிக்க போயிருந்தேன்டா, இவ தூங்கிட்டு தான் இருந்தா. அப்போ முழிக்கிறதுக்குள்ள வந்துடலாம்னு நினைச்சிட்டு போனா, அதுக்குள்ள ஆளே காணும். பதறி அடிச்சிட்டு ஓடியே வந்தா. நல்ல வேளை உன்கிட்ட தான் இருக்கா. அக்கா, இப்படி எல்லாம் சாக்கு புக்கு சொல்லாத. லக்ஸுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நம்மலாம் என்ன பண்றது? பேபி, அம்மா சிச்சாத. லக்ஸு, நீ பேசாம இரு. நந்தினி அக்கா, இது லாஸ்ட் உனக்கு. இதுக்கப்புறம் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கல, நானே தூக்கிட்டு போயிருவேன். ஐயோ, அவளோட அப்பாவை கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா உன்னதான்ப்பா சமாளிக்கவே முடியாது. எப்படிதான் இந்த 2 வருஷத்தையும் தாண்டி அவ மேல உனக்கு பாசமோ தெரியலப்பா. அதுதான்க்கா எனக்கும் தெரியல. அவ எப்ப பொறப்பான்னு நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அவளை கையில வாங்குவேன்னு ஹாஸ்பிட்டல்ல சண்டை கூட போட்டேன். அவனுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல 2 ஆக்கிட்டே. சீமையில கூட நீ இந்த அளவு பாசமா இருந்ததே இல்ல. ஆனா என் குழந்தை மேல பாசமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. அதுதான்க்கா எனக்கே தெரியல. அதுதான் தாய் மாமா ரத்த பாசம்னு சொல்லுவாங்க போல. குழந்தை பிறந்தப்ப கூட தாய் மாமனோட துணியில தானே நம்ம தொட்டிலே கட்டுறோம். அந்த துணியில தொட்டில் கட்டி குழந்தைய தூங்க வச்சா குழந்தை பாரம் குறையும் சொல்றாங்க, அழுக குறையும் சொல்றாங்க. எல்லாம் உண்மைதான் போல. பாத்தியா அர்ஜுன்? நீ சொல்றதெல்லாம் உண்மையானு தெரியலக்கா. ஆனா அக்கா விட அக்கா குழந்தைங்க மேல தாய்மாமனுக்கு நிஜமாவே பாசம் அதிகம் தானு என் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உன் கூட எப்பவும் சண்டை போடணும்னு தான் தோணுது. ஆனா உன் பொண்ணு கூட எப்பவும் பாசமா இருக்கணும்னு தான் தோணுது. தன தான தனனம்